ஆசிட் ரெயின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது அமிலமழை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது என்ன சார்? இந்த அட்மாஸ்பியர் இருக்கும்போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரோடு இன்க்ளூட் ஆகி இந்த கேஸ் அந்த மாய்ஸ்சரில் வாட்டர் ட்ராப்பில் கலந்து இது ஆசிடாக மாறுது. வானிலை என்பது பூமிக்கும் இதுக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன். இது ஒரு முக்கோணத்தை ட்ரையாங்கிள் நினச்சி 3 டிப்பு நினச்சோம்னா நீர், நிலம், காற்று. ஸோ அந்த 3க்கு இடையில சக்தி பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் எனி சேஞ்ச் யூ மேக் இட் தட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் சம் ஒன் வே ஆர் அனதர் வே. இந்த விவசாயிகள் சில பேர் நான் அந்த இன்டர்வியூ பண்ணேன். அப்போ அவங்க சொன்னதுன்னா, சார் நாங்கள் எல்லாம் விதைச்சிட்டோம், ரெடியாக இருக்குது, அந்த மழை வரும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் மழை வரல, சில நேரங்கள் வந்து பொய்த்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், அதில் என்ன காரணங்கள் சார்? அதான் வானிலை முன்னறிவிப்புக்கு ஒரு எல்லை இருக்குது. விழிகள் நட்சத்திரங்களோடு உறவாடினாலும் விரல்கள் ஜன்னல் கம்பிகளோடு தான். எனக்கே நிறைய ஃபோன் வரும், சார் நான் அரியலூர்லேருந்து பேசுகிறேங்க, மழை சொல்லியிருக்கீங்க, மிக மிக கஷ்டமான அந்த டிசிஷன் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு 5 நாள் கழித்து நான் எடுத்தால் எனக்கு கொஞ்சம் லாபம் வரும், இன்னைக்கு எடுத்துட்டு அந்த லாபம் கம்மியாயிரும், எடுத்துட்டலாமா வேண்டாமா? இடி மின்னல்கள் எப்படி உருவாகுது? கோடைக்கால மேற்கூட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று உரசும். இந்த உராய்வு மூலமாக வந்து மின்னூட்டம்ங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆகும். காற்று விரிவடைது சடார்னு. இப்போ பலூன் ஷார்ட்டில் உடச்சுன்னு பலூன் வெடிச்ச சத்தம் அடிச்சிடும். அது மாதிரி அந்த ஏர் வந்து அந்த அவ்வளோ டெம்பரேச்சரில் விரிவடையும் போது கிளாஸ் விரிகிற மாதிரி அந்த சத்தம் மாதிரி உங்களுக்கு அந்த விரிகிற சத்தம் தான் தண்டர் சவுண்டு. க்ளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஷார்ட் இன்டர்வலில் இன்டென்ஸ் ரெயின், ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் இல்லையோ அதுக்கு மேலேயோ விழுகிற அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பலூன் ஊசியில் போட்டு பஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு மேகம் உடஞ்சி அத்தனை தண்ணியும் வெகு குறுகிய காலத்தில் விழுகிறது. டெக்னிக்கல் வேர்டாக க்ளவுட் பஸ்ட்ங்கிற வேர்டை கொண்டு வந்துட்டாங்க. அது நம்ம இந்திய வானிலைத்துறை டிஃபைனேஷன் படி 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டரோ இல்லை அதுக்கு மேலேயோ இருக்கலாம். ஏன்னா வெகு வேகமாக கொட்டுது அத்தனையும். ஒரு டேங்க் உடச்சி விட்டு தடன்னு விழுகிறது இல்லையா, அந்த மாதிரி. அது வந்து உங்களுக்கு அன்கண்ட்ரோல்டபிள். இது பொதுவாக வந்து சிட்டிலையும் சில டைம் நடக்கிறது க்ளவுட் பஸ்ட் இருக்கு. பெரும்பாலும் மலைப்பகுதியில் நடக்கும். மலைப்பகுதியில் ஆமாம். அது எந்த காரணம்னா மேக கூட்டம் உருவாகிறதுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த வாட்டர் ஏர் மேலே போகணும். அந்த வெப்பமான காற்று ஈரப்பதமான காற்று மேலே போகிறதுக்கு மேகம் இது மலை மவுண்டன் வில் ஹெல்ப். இப்போ மவுண்டனில் காற்று வந்ததுன்னா தட்டு அப்படியே மேலே ஏறுது. ஸோ இட் வில் ஹெல்ப் இன் ரைசிங் அட்மாஸ்பியர், மேலே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி மேலே டாப்பில் போனோன்னா அங்கே அதிகமாக உடஞ்சிருச்சுன்னா அதிலிருந்து ட்ரவுனில் வேகமாக கிராவிட்டியில் அத்தனை தண்ணியும் வருது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. ப்ளஸ் நிலச்சரிவுகள் எல்லாம் மாற்றங்கள் பண்ணி அங்கெல்லாம் வீடு கட்டினீங்கன்னா சேஃப்டி இல்லாத போது அது டேமேஜ் கிரியேட் பண்ணுது. அந்த லேண்ட் ஸ்லைடுங்கிறது எகெயின் நிலச்சரிவு. அந்த நிலச்சரிவு எப்படி பண்ணுறோன்னா அந்த பகுதிகளில் வீக்காக இருந்ததுன்னா தொடர்ந்து இப்போ சில டைம் வந்து ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டு நம்ம தகுதியாகுது நம்ம ஏரியா. அது மாதிரி மழை பகுதியில் தொடர்ந்து ஒரு வாரமாக ஒரு சாதாரண மழை பெஞ்சிட்டு இருந்தால் கொஞ்சம் அப்படி கேப் ஆகி ஒரு நாள் அந்த பெரிய மழை ஆச்சுன்னா பெருசாக டேமேஜாக அந்த மண் சரிஞ்சு எல்லாமே அடிச்சுட்டு வந்துடுது. இதுதான் வந்து மேக வெடிப்பு. இந்த மேக வெடிப்புகள் சார் இப்போ தான் சமீபமாக அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு முன்பாகலாம் அப்படி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க டெஃபினிஷன் இந்த மாதிரி பண்ணலை. அப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பெரும்பாலும் ஒரு நாள் ரெக்கார்டு தான் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ அந்த 1 ஹவரில் நடந்ததை இப்போ வந்து ஈவன் சென்னையுடைய ரெயின்ஃபாலில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1885க்கான ரெக்கார்டெல்லாம் இருக்குது. ரெக்கார்டெல்லாம் இருக்குது. அது அன்னைக்கு டேட்டுக்கு மழை அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் எங்கேயாவது இருந்தால் கூடவே நம்ம சொல்கிறது இருந்தால் கூட ஒரு டேலேருந்து அடுத்த டே 24 மணி நேரத்தில் கடந்து. இப்போ நம்ம ஒரு மழைன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி இன்றைக்கி மழைன்னு நம்ம வானிலை மையத்தோட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்னா நேற்று 17ஆம் தேதி கடந்த 24 மணி நேரத்தில் மழை. கடந்த 24 மணி நேரம். ஆமாம். இன்றைக்கி 18ஆம் தேதி மழைன்னா 18ஆம் தேதி பெய்த மழை இல்லை, 17ஆம் தேதி காலையிலிருந்து 18ஆம் தேதி காலையில் வரைக்கும் பெய்த மழை. இது வந்து டோட்டலாக எழுதும்போது நீங்கள் இது மொத்தமாக மழை பெஞ்சுதா இல்லை 1 மணி நேரத்தில் மழை பெஞ்சுதாங்கிறது அந்த காலத்தில் ரெக்கார்டில் இல்லை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் சில காலத்தில் இருந்திருக்கலாம், சில நேரத்தில் இல்லை. ஆனால் பொதுவாக இது பரவலாக நிறைய டேட்டா கலெக்ஷன்ஸ் அதிகமானதுனால இப்போ குறிப்பாக தெரிய ஆரம்பிக்குது. ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி அட்மாஸ்பியரில் சேஞ்சஸ் ஏற்படும் பொழுது ஒரு வார்மர் கிளைமேட்டில் மோர் மாய்ஸ்சர் இருக்கும் பொழுது டைனமிக்ஸ் அதிகமாகும்.
இயக்கமும் ஒரு கண்டிப்பா. ஏன்னா இந்த க்ளவுட் பஸ்டிங் நடக்கும்போது தான் ஜனங்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க. அந்த லேண்ட் ஸ்லைடிங் நடக்கிறதுனால. அதனால தான் அந்த கேள்வி கேட்கறதா எனக்கு தோணுது. அடுத்தது சார் இந்த ஆசிட் ரெயின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அது அமிலமழை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அது என்ன சார் ஆசிட் ரெயின்? எந்த அளவுக்கு அது பாதிக்கும்? நம்ம இந்த முன்னாடி சொன்ன மாதிரி காற்றில் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கரியமில வாயுக்கள், இந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், இந்த வாயுக்கள்லாம் அட்மாஸ்பியரில் இருக்குது. இந்த அட்மாஸ்பியரில் இருக்கும்போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ச்சரோட இன்க்ளூட் ஆகி இந்த கேஸ் அந்த மாய்ச்சரில் வாட்டர் ட்ராப்பில் கலந்து இது ஆசிடாக மாறுது. அந்த 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 வாட்டருடைய தன்மை மாறி அது வந்து சில டைம் காற்றுடைய வேகத்தில் அப்படியே வந்து ட்ரையாக கூட படியலாம். படிகிற இடத்துல அந்த கேஸோடைய தன்மை அது வந்து இங்கே ஒரு பகுதியில் ரிலீஸ் ஆனது அங்கே வந்து இன்னொரு பகுதியில் பூமியில் போய் படியுது. இல்லை மழையில் வந்தாலும் மழையோடு மிக்ஸ் பண்ணி மழையோடு வரும்பொழுது அந்த மழையிலேயே அந்த கேஸ் மெல்ட் ஆகி அது ஒரு ரியாக்ஷனில் ஒரு ஆசிட் ஆட்டம் கீழே வந்து விழுகலாம். இந்த ஆசிட் ரெயின். அந்த ஆசிட் ரெயின் விழுகிற பொழுது எங்கெங்கெல்லாம் விழுகுதோ அதனோட தன்மை மாறப்போகுது. ஃபெர்டைலிட்டி நம்ம மேலே விழுந்துச்சுன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஆசிடுன்னு சொல்ல முடியாது. தட் அந்த மாதிரி ஒரு பாட்டிலே வந்து மேலே விழுகிற மாதிரி இல்லை. இதெல்லாம் ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்கும். ஆனால் ஸ்மால் குவான்டிட்டி பரவலாக நிறைய இடத்துல விழுகுது. ஒரு விவசாய நிலத்தில் விழுகுது. அந்த மாதிரி விழுகும்போது ஸ்லோவாக கேரக்டர் மாறும். அந்த இடத்துடைய கேரக்டர் மாறும். அந்த விவசாயம்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அது வந்து ஒரு ஆசிட் ரெயின்னா ஒரு பெரிய ஒரு ஆசிட் பாட்டில் வெடித்து விழுகிற மாதிரி இல்லை. அந்த வாட்டரில் அந்த தன்மை, அந்த காரத்தன்மை, அமிலத்தன்மைங்கிறாங்க இல்லையா, அந்த அசிடிட்டி, அந்த இதெல்லாம் பிஹெச் வேல்யூ, அந்த பிஹெச் வேல்யூ சேஞ்ச் ஆகும். பியூர் வாட்டருக்கு விட அதுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த வேல்யூவில் அந்த ஏரில் இருக்குது. அந்த கண்டாமினேஷன்ஸ், அந்த கண்டாமினேஷன் இந்த வாட்டரில் கரையுது. அந்த கரைஞ்ச கண்டாமினேஷனோட இந்த கீழே வந்து விழுகும் பொழுது அந்த நிலத்துடைய தன்மை மாறுது. அங்கே இது ஏற்படுறது தான் ஆசிட் ரெயின். சில இடங்களில் நம்ம அந்த மாதிரி கேள்விப்படுறோம் சார். டொர்னாடோ, டைஃபூன், அப்புறம் வந்து இந்த ஹரிக்கேன், இந்த மாதிரி சில புயல்கள்லாம் இந்தியாவில் நம்ம அதிகமாக பார்க்க முடியாதுன்னு தெரியல. அதர் ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். புயல்கள், இந்த ஹரிக்கேன் இதெல்லாம் வந்து டிராபிக்கல் சைக்கிள் அது கடல் நாமள பார்க்குறோம். டொர்னாடோங்கிறது வந்து கோடை காலங்களில் ஒரு ரொம்ப நிலம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது சில குறுகிய அளவில் வெரி ஸ்ட்ராங் ஏர் மூவ் ஆகும் பொழுது சுழன்று கொண்டே செல்லக்கூடியது. பொதுவாக அது மிட் லேட்டிடியூடில் அங்கே ஒரு குவார்லிஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரணனால நல்லா தெளிவாக தெரியும். அமெரிக்கன் சைட்லலாம் நம்ம இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இங்கே நார்த் இதில் ஸ்டேட்லாம் பீகாரில் அங்கே இங்கே சில இதெல்லாம் இருக்குது. அது வந்து குறுகிய வெறும் சின்ன ஒரு டியூப் லெவலில் இன்டென்ஸாக சர்க்குலேஷன் ஆகும். அது சர்க்குலேட் ஆகும்போது அது போகிற பாதையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சக் பண்ணிட்டு போகும். ஏன்னா லோ ப்ரெஷர் அது நம்ம சைக்ளோன் மாதிரியான லோ ப்ரெஷர். பட் ஆனால் அது சைக்ளோன் பெரிய இதில் இது குறுகிய அளவில் ஒரு 150 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு சின்ன சர்க்குலேஷன் அப்படியே போகும்போது புயல் அந்த மண் புழுதி மண்ணெல்லாம் அப்படியே மேலே ரைஸ் ஆகும். அந்த சில இடங்கள் வீடியோ போடுறாங்க. பெரிய பெரிய கட்டடங்கள், வீடெல்லாம் வந்து மண், ஈவன் விருதுநகர் அந்த சைடில் எல்லாம் புயல் அந்த வெறும் புழுதி மண், செங்காட்டு மண் இருக்கும்போது அந்த மண்ணில் கூட சொல்லிட்டு அந்த காற்று அப்படியே மேலே ஏற்றிட்டு வரும். செம்மண் புழுதிங்கிற மாதிரி எடுத்து. கண்டிப்பாக. அதே போல் சார் இந்த வைல்டு ஃபயர், காட்டு தீன்னு சொல்லக்கூடியது, அதனால வரக்கூடிய அந்த புகைகள் வந்து நிறைய பாதிப்புகள் உண்டாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காட்டு தீன்னா என்ன, அது எப்படி மெயினாக கொண்டு வரப்படுது சார்? ஃபாரஸ்ட் வந்து பொதுவாக வந்து நம்ம கடல் மலைப்பகுதிகள், காடுகள், அடர்ந்த காடுகள் இருக்கும் பொழுது வின்டர் முடிஞ்சு அந்த மழையெல்லாம் இல்லாத காலத்துல எல்லாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மரத்திலிருந்து இளவேணி காலத்தில் எல்லாம் உதிர போகுது. இலையெல்லாம் உதிர்ந்து மூடி இருக்கும்போது ரொம்ப அந்த நேச்சுரல் ஹீட், இப்போ சன் ஹீட் அதிகமாக ஆக அடர்ந்த காட்டுக்குள்ளே இருந்து போகும்போது சின்ன காற்று மரத்தோட மண்ணு உரசுனா ஒரு சின்ன தீப்பொறி வந்தால் ஏற்கனவே அந்த மீத்தேன் கேஸ் மாதிரி அந்த அப்படியே அடர்ந்த பகுதியில் நம்ம போகாமல் இருக்கிறோம் இல்லையா, அந்த கேஸில் பற்றிக்கிச்சின்னா சருகாக இருந்தால் ஃபுல் அப்படி ஒன்றிலிருந்து பரவி முழு காடுகளையும் எரிக்கக்கூடிய இந்த சம்மர் பீரியடில் சில டைம்களில் ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்குது. இதில் நிறைய இடத்துல அந்த பொதுவாக மலைப்பகுதியில் சம்மர் காலத்தில் இந்த மாதிரி இது வைல்டு ஃபயர் நடக்கக்கூடிய இது இருக்கும். அது காடு வனத்தை அழிக்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னா நமக்கு டிரான்ஸ்பிரேஷன் நடக்கணும். ஏன்னா மரங்கள் அழிஞ்சால் நமக்கு மழைக்கு திருப்பி வந்து பூமியிலிருந்து வாட்டர் சைக்கிள் அது ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. இலை வழியாக தான் எவாப்ரேஷன் நடக்கிறது முக்கியமானது இருக்குது. ஸோ மரங்கள் அழியக்கூடிய இது இருக்குது. அது கண்டாமினேஷன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃபாரஸ்ட்டில் சில முறை வச்சுருக்கிறாங்க. அது ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. சில அமெரிக்கன் அந்த மாதிரி கண்ட்ரிலாம் அவங்க வந்து ஃப்ளைட்லேயே போய் கெமிக்கல் தூவுறாங்க. அதை இது நம்ம ஃபயரை எக்ஸ்டிங்விஷ் பண்ணுற மாதிரி.
அதுவும் ஒரு வகையான பேரிடர் மாதிரி தான். பேரிடர் வேர்ல்டு என்னென்னா பப்ளிக்கு காமன் சிட்டியில் இல்லை, மலைப்பகுதியில் இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். பெரிய அளவில் பெரிய பகுதியில் மரங்கள்லாம் போயிடுச்சுன்னா தென் நமக்கு அந்த வாட்டர் ஹைட்ராலஜி சைக்கிளில் மற்ற இதில் எல்லாம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா வானிலை என்பது பூமிக்கும் இதுக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன். இது ஒரு முக்கோணத்தை ட்ரையாங்கிள் நினச்சி 3 டிப்பு நினச்சோம்னா நீர், நிலம், காற்று. ஸோ அந்த 3க்கு இடையில சக்தி பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் எனி சேஞ்ச் யூ மேக் இட் தட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் சம் ஒன் வே ஆர் அனதர் வே. அதில் மாற்றங்கள் நம்ம என்விரான்மெண்ட் மாற்றங்கள் பண்ணுறோம். சிலது இயற்கையிலே நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நடக்கும்போது இந்த சேஞ்சஸ் நடக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சில நியூஸ்லாம் பார்க்கும்போது இந்த வைல்டு ஃபயர் அதனால் வரக்கூடிய ஸ்மோக்ஸ் வந்து ரொம்ப மாதங்கள் டிஸ்ட்ரிபியூட் அப்படி மேலே டிஸ்பர்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி மெதுவாக அந்த காற்றிலே மிதக்கலாம். அது மெதுவாக தான் அது பரவும். ஒரு பகுதியில் அதிகமாக இருக்கிறது, ஒரு பகுதியில் நம்ம அந்த ஏதாவது ஒரு ரூமில் ஊதுவத்தி ஏற்றி வச்சு அடுத்த ரூமில் கொஞ்சம் மெதுவாக அந்த ஸ்மெல் வர மாதிரி ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய எந்த அளவுக்கு அந்த ஸ்கேல் இருக்குது, அது எப்படி டைலூட் ஆகுது. இயற்கையிலேயே அது டைலூட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, சமன்படுத்திக்கிட்டால். அது சமன்படுத்த முடியாத நிலை இருக்கும்போது அது வேறு விளைவுகளை ஏற்படுத்தும். இது வந்து இந்த உங்களோட துறை வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு துறைன்னு சொல்ல முடியும் சார். ஏன்னா நான் சில இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த மீனவர்களை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பாகலாம் எங்களுக்கு சரியான எச்சரிக்கைகள் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உள்ளே போயிடுவோம், மாட்டிப்போம், அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வருவோம், கடல்லேருந்து வெளியே வருவோம். இப்போ வந்து நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் ரொம்ப அருமையாக சொல்லிடுறாங்க. அதனால் நாங்கள் உள்ளே போகிறதே ரொம்ப தவிர்த்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்ம அட்வான்ஸ்மெண்ட் வந்து உண்மையிலே அது கொண்டு வந்திருக்காங்க. பாராட்டுக்குரியது, உண்மையான ஒரு விஷயம் சார் அது. அது வந்து ஆக்சுவலாக இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று சயின்ஸ், டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் ரெண்டும் கலந்தது, நிர்வாகத்துறையும் கலந்தது. இது எப்படின்னா அறிவியல் வளர வளர நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்ம அந்த எச்சரிக்கைகள் முன்பெல்லாம் வந்து செயற்கைக்கோள் இல்லாத காலகட்டம், இந்த அறிவியல் வளர்ந்து இல்லாத காலகட்டம், நியூமெரிக்கல் மாடல்ஸ் இல்லாத காலகட்டம். இப்போ அந்த மாடல்ஸில் இருக்குது, நிறைய டேட்டாக்கள் வருது. நம்ம இப்போ மேம்படுத்தப்பட்ட வெதர் மாடல்ஸும் இருக்கும் பொழுது ஃபோர்காஸ்ட் ஜெனரேட் பண்ணுறோம். ஜெனரேட் பண்ணிட்டால் மட்டும் போதாது, அதை நம்ம நிர்வாகத்துறை கொடுக்கும்போது 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டும் வந்து தனியாக உங்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறையே இருக்குது. நிர்வாகத்துறைக்கு கொடுக்கும்போது அவங்களும் அதை கரெக்டாக பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க மீனவர்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு தகவலெல்லாம் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு தேவையான தகவல் சாதனமும் இது பண்ணும் பொழுது முன்னாடி பிளான் பண்ண முடியுது. ஏன்னா மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் இல்லை ஷார்ட் ரேஞ்சாக போகக்கூடியவங்க இருக்காங்க, ஒரு வாரம் ஒரு மாதம் உள்ள ஆழ்கடல் மீன் பிடிக்கிறவங்களும் போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் போவாங்க. கட்டுமரத்தில் பண்ணுறதெல்லாம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே முடிஞ்சிடும், அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த தகவல் இருக்குது, கோஸ்ட் கார்டு இருக்குது. இதெல்லாம் பண்ணும் பொழுது முன்பு விட மேம்படுத்தப்பட்ட முறையில் நம்ம அவங்களுக்கு தகவல் கொடுக்குறோம். இந்த விவசாயிகள் சில பேர் நான் அந்த இன்டர்வியூ பண்ணேன். அப்போ அவங்க சொன்னதுன்னா, சார் நாங்கள் எல்லாம் விதைச்சிட்டோம், ரெடியாக இருக்குது, மழை வரும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் மழை வரல, சில நேரங்கள் வந்து பொய்த்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், அதில் என்ன காரணங்கள் சார்? அதான் வானிலை முன்னறிவிப்புக்கு ஒரு எல்லை இருக்குது. இன்றைய நிலையில் வந்து மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய அது நம்மளது விருப்பம். ஆனால் நிலை அந்த இலை இல்லை. இப்பொழுது அறிவியலும் இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் அந்த நிலையில் இல்லை. தொழில்நுட்பங்கிறத விட அறிவியலே அந்த அளவுக்கு இன்னும் வளரணும். இப்போ வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி வானிலை வந்து ஷார்ட் ரேஞ்சு 3 நாட்கள் சொல்கிறது ஷார்ட் ரேஞ்சு, 5 நாட்கள் சொல்கிறது மீடியம் ரேஞ்சு, 4 வார காலத்துக்கு சொல்கிறது வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்சு, சீசனுக்கு சொல்கிறது சீசனல் ஃபோர்காஸ்ட்டு. இந்த ஃபோர்காஸ்ட்டு விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விவசாயிகளுக்கான தனியாக ஃபோர்காஸ்ட்டை வந்து அது தனியாகவே பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தனியாக அந்த விவசாயத்துறைக்கு அந்த மாவட்டத்தில் அவர்களோடு ஒருங்கிணைச்சு எந்த நிலையில் அந்த பயிர் அங்கே இருக்குது அந்த நிலைக்கு பார்த்துட்டு இது பண்ணுறோம். ஆனால் ரிஸ்க்குங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி துல்லியமாக மழை பெய்யும் சொல்லி அந்த மாதிரி நம்ம பண்ணுறது வந்து நம்ம சொல்கிறது ஒரு வானிலை முறிப்பு சொன்னாலே அது வந்து எதிர்பார்த்ததை விட மாறுதலுக்கு உட்பட்டது தான். கண்டிப்பாக இல்லையா? அது வந்து நம்ம அதான் நம்ம சொல்கிற நம்ம விருப்பம். நம்ம வந்து விழிகள் நட்சத்திரங்களோடு உறவாடினாலும் விரல்கள் ஜன்னல் கம்பிகளோடு தான். நம்ம ஐஸ் வந்து ஸ்டார்ஸை பார்க்குது, ஆனால் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹோல்டிங் தி ரெயில்ஸ் ஆஃப் தி விண்டோ. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சயின்ஸு நம்ம ஆசைப்படுறோம் அந்த லெவலுக்கு போகணுன்ட்டு. அது வரும், சயின்ஸ் போக வரும். அது வரைக்கும் இந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு எனக்கே நிறைய ஃபோன் வரும்,
சார் நான் அரியலூர்லேருந்து பேசுகிறேங்க, மழை சொல்லியிருக்கீங்க, மிக மிக கஷ்டமான அந்த டிசிஷன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம். இது ஒரு ஒரு 5 நாள் கழித்து நான் எடுத்தால் எனக்கு கொஞ்சம் லாபம் வரும். இன்னைக்கு எடுத்துட்டு அந்த லாபம் கம்மியாயிரும். எடுத்துக்கலாமா வேண்டாமா? இப்போ நம்ம அதை எடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம எடுத்துட்டு சொல்லிட்டு அவங்க லாபம் கிடைச்சா பரவாயில்ல. நீங்க சொல்லிட்டீங்க சார், சீக்கிரமா எடுத்துட்டீங்க. ஒண்ணுமே இல்ல சார், போயிருச்சு சார். இல்ல நீங்க எடுக்காதீங்க, தைரியமா இருங்க. அது ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அத அடிச்சிருந்தா இருக்கிற பைசாவும் போயிடும். கஷ்டம். இது ரொம்ப ரிஸ்க் தான். அதனால தான் அந்த பேலன்ஸ்டு மோட் அப்ரோச். அந்த இது வந்து எப்பொழுதுமே நம்ம அந்த அந்த மார்ஜின் அந்த இதுக்கு வந்து இது விவசாய அறிஞர்களோடு செய்யக்கூடிய விஷயம். நம்ம ஃபோர்காஸ்ட் சொல்றோம். ஃபோர்காஸ்ட்டோட எல்லை என்னன்னு தெரிஞ்சுட்டு, அந்த அந்த அதுக்கேற்ற மாதிரியான பயிரிடுதல் முறைன்னு ஒண்ணு வச்சுக்கணும். அந்த பயிரிடுதல் முறை மூலமா இருந்தா தான் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா, இயற்கை ஒரு விஷயம். நீங்க பயிர் தயாரா இருக்கும் பொழுது, நம்ம வந்து புயல்னா நிச்சயமா 1 நாளைக்கு முன்னாடி, 5 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்ல போறதில்ல. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்ல போறதில்ல. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லி புயல் வருதுன்னு சொல்லும் பொழுது, இவங்க முன்னாடியே விதைச்சது தான். நம்ம ஒண்ணும் பண்ண ஒண்ணு அத அறுத்து தான் ஆகணும். இல்லன்னா அவ்வளோ பெரிய இதை நாம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம். ஆனா, அத்தனை பயிரையும் தார்ப்பாளி போட்டெல்லாம் மூட முடியாது. இது விவசாயத்துக்கான ஒரு கஷ்டம் தான். அது இது வந்து நாட் ஒன்லி ஃபோர்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து, அவர்களோடு விவசாயிகளோடு இணைந்து, அந்த பகுதியோட நேச்சர் நம்ம ஒரு ஒரு விவசாயம் பண்ணும்பொழுது, அதில இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டரையும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இல்ல சார் நம்பி போட்டுட்டான், நான் மழை வரும்ன்னு சொன்னாங்க, மழை வரலைன்னு சொன்னாங்கன்னா, மழை வர தப்பா தான் கணிக்கணும், யாரும் கணிக்க போறதில்ல. ஒன்றும் இப்போ இன்றைக்கி நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனால் 2 பேர் அடிச்சுட்டு தான் கொண்டாந்து வண்டி வைக்க போகிறதுன்னு தெரியல. எனக்கு டிராஃபிக் ரூல்ஸ் தெரியும். நான் வண்டியை ஓட்டிகிட்டு தான் போகிறேன். ஆக்சிடெண்ட் எப்படி நடக்குது? விருப்பத்தின் பேரில் எந்த விபத்துகளும் நடப்பதில்லை. வேண்டுமென்றே வானிலை தவறாக கணிப்பதில்லை. நான் தப்பாக தான் கணிச்சே தீரணும்னு யாரும் நமக்கு தெரியும். நம்ம தப்பாக பண்ணால் அது போனால் நம்ம கிரிட்டிசைஸ்க்கு ஆகுங்கிறது தெரியும். இன்றைக்கி எப்படியாவது இந்த ஃபோர்காஸ்ட் தப்பாக தான் பண்ணணும்னு பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து அதை நமக்கு இன்றைய அளவில் தெரிஞ்ச நாலேஜை வச்சுட்டு, நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அறிவியல் நிலையில் வச்சுட்டு அதை சொல்லும் பொழுது, இன்னொன்று எதுவுமே கணிப்பு தான். அந்த கணிப்பு சொல்லும் பொழுது 100% 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இன்னொரு உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டில் ஒரு 300 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு ஆளோட வெயிட்டை கால்குலேட் பண்ணிக்கோங்க. 300 பேருக்கு வெயிட்டை கால்குலேட் பண்ணுங்க. ப்ளஸ் அவங்களோட லக்கேஜை கால்குலேட் பண்ணுங்க. அவங்களுக்கான அந்த சாப்பாடு அந்த மெஷினில் இருக்குது. லைட் இங்கிருந்து ஒயர் போல ஜென்ரேட்டரும் இருக்குது. இத்தனையும் எடுத்துக்கிட்டு அந்த வெயிட்டு எவ்வளோ கிலோமீட்டரில் போகுது? அந்த ஹைட்டில் 12 கிலோமீட்டர் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட அரௌண்டு 800-900 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குது. நம்ம சும்மா அப்படி விட்டாலே ஒரு தீப்பிட்டு கீழே விழுந்துருது. ஆனால் அத்தனை வெயிட்டு எடுத்துக்கிட்டு அவ்வளோ வேகத்தில் போகுது. அந்த சயின்ஸ் கொடுக்குது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு 2 பேர் செப்பல் கொடுங்க, 60 கிலோ தான், தண்ணி மேலே நடக்கணும். நான் யாரும் தண்ணிக்குள்ளே முழுக மாட்டோம் இல்லையா? என்ன சார் 300 பேர் பறக்கிறாங்க, அத்தனை வெயிட் எடுத்துக்கிட்டு அந்த ஹைட்டில் பறக்குறீங்க, நான் தண்ணி மேலே நடக்கிறதுக்கு 2 செருப்பு தான் சார் கேட்குறேன். ஏன் சயின்ஸ் கொடுக்கல? லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதுதான் இதுதான். அதே மாதிரி நம்ம சென்ட் யூஸ் பண்ணுறாங்க, பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க. யாரும் 1 கிலோ போட்டுக்கிறது இல்லையே. சும்மா ஒரு இவ்வளோ ட்ராப்ஸ் தான். ஒரு ட்ராப் போடுறீங்க, அது எவ்வளோ மணி நேரம் நார்மலாக இருக்கும்? அந்த ஃப்ராக்ரன்ஸ் நார்மலாக எவ்வளோ மணி நேரம்? சில மணி நேரங்கள் தான். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் எப்படியோ இருக்கும். இத்தனோண்டு ட்ராப் 4 இது கொடுக்குது. நான் ஒரு கெமிக்கல் கண்டுபிடிங்க, பர்டிகுலர் ஸ்பேஸில் நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணால், வாட் எவர் பி த டெம்பரேச்சர் 40 டிகிரி, ஐ ஷுட் ஃபீல் 20 டிகிரி. அப்படி இருந்தால் ஏசி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, எல்லாருமே இருக்கலாம். பண்ண முடியாது. அந்த ஒரு கெமிக்கல் ஏன் வரல? ஸோ இதெல்லாம் தேவை. ஆனால் சயின்ஸ் அது கொடுக்கல. அதை விட வேறு ஏதோ கொடுக்குது நமக்கு. ஆனால் அதற்கான முயற்சி பண்ணி இந்த தேவைகளை நோக்கி முயற்சிகளை நோக்கி போகும் பொழுது, முன்மே சொன்ன மாதிரி தான் நம்ம விழிகள் நட்சத்திரங்களோடு உறவாடுகிறது, விரல்கள் ஜன்னல் கம்பிகளோடு இருக்கிறது. அது நகர்ந்து போகும். ரொம்ப அருமையான வரிகள் சார் அது உண்மையிலே. மழையை பற்றி வந்து பேசும்போது வந்து இடி மின்னலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. காரணம் இடி மின்னல்களுமே சில நேரங்கள் வந்து ஜனங்களை வந்து நிறைய பாதிக்குது. சில பேர் எஃபெக்ட் ஆகி இறந்து போகிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம் சார். இது எப்படி சார் இந்த காம்பினேஷன் இடி மின்னல்கள் எப்படி உருவாகுது, அதை எப்படி என்னென்ன பாதிப்புகள்லாம் கொண்டு வரும் அப்படின்னு? அது பொதுவாக கோடைக்கால மேகங்களில் வந்து ஒரு மேகங்கள் உருவாகும் பொழுது அதில் நீர்த்துளைகள் இருக்கும். காற்று உள்ளே அதிகம். ஒரு சைட்லேருந்து காற்று உள்ளே போகும், ஒரு சைட்லேருந்து காற்று கீழே வரும். அந்த காலகட்டங்களில் வந்து இந்த அப்டிராஃப்ட் டவுன் ட்ராஃப்ட்டும்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த நீர் துளைகள்லாம் வந்து சில டைம் வந்து அந்த மாதிரி நிறைய அந்த காற்று வேகமாக உள்ள அந்த மேகக்கூட்டத்துக்குள்ளார
இடி கோடைக்கால மேகக்கூட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று உரசும். இந்த உராய்வு மூலமாக வந்து மின்னூட்டம்ங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆகும். நம்ம பார்த்துருக்கு சின்ன நம்ம சயின்ஸ் புக்கில் கூட particles, சொல்லுவாங்க. நம்ம சயின்ஸ் புக்கில் கூட சின்ன நியூஸ் பேப்பர் Rubbing சின்ன சின்ன பண்ணாலே. பிட்டாக போட்டுட்டு ஒரு சீப்பை தேய்ச்சி அப்படி காட்டினீங்கன்னா ஒட்டிக்கும். அந்த ரப்பிங் மூலமாக கூட நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணலாம். இப்போ நீர் துளைகள் ஒன்றோட ஒன்று உராசி ஒரு மேலே போகும்போது சிலது வந்து அயான்ஸாக மாறி பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயனாக ஆகும். அது வந்து மேகத்துடைய கீழ்ப்பகுதிக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் சார்ஜ் போயிடும், மேலே ஒரு செட் ஆஃப் சார்ஜ் போயிடும். இப்போ இந்த மாதிரி மேகங்கள் இருக்கும்பொழுது பக்கத்தில் இன்னொரு மேகத்திலையும் இருக்கும்போது நியூட்ரலாக இருந்த மேகத்தில் இப்போ போலாரிட்டி டெவலப் ஆகிடுச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ் டெவலப் ஆகுது. அது ஒரு லிமிட் தாண்டும் பொழுது பூமிக்கும் அதுக்குமே கிரவுண்டு டு க்ளவுடுன்னு டிஸ்சார்ஜ் ஆகலாம். காற்றுக்கு ஒரு இது இருக்குது, அந்த இது தாண்டிடுச்சுன்னா அது டிஸ்சார்ஜ் ஆன மின்னல் அதுதான். இல்லை க்ளவுடு டு க்ளவுடு டிஸ்சார்ஜ் ஆகலாம், வித்தின் க்ளவுடு டிஸ்சார்ஜ் ஆகலாம். அப்படி டிஸ்சார்ஜ் ஆகும்பொழுது ஒரு லிமிட்டுக்கு மேலே குறுகிய காலத்தில் சடனாக டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்ம ஷார்ட் சர்க்கியூட்டான ஃபயர் ஆகிற மாதிரி தான். கரெக்டாக. அந்த சார்ஜஸ் சடனாக ஆகும்போது 3000 4000 கிலோ அந்த டிகிரி செல்சியஸ் ரொம்ப அதிக வெப்பம் உருவாகும். ரொம்ப அதிக வெப்பம்போது காற்று விரிவடையுது சடார்னு. இப்போ பலூன் ஷார்ட்டில் உடச்சேன்னு பலூன் வெடிச்ச சத்தம் கேட்டுச்சு. அது மாதிரி அந்த ஏர் வந்து அந்த அவ்வளோ டெம்பரேச்சரில் விரிவடையும் போது கிளாஸ் விரிகிற மாதிரி அந்த சத்தம் மாதிரி உங்களுக்கு அந்த விரிகிற சத்தம் தான் தண்டர் சவுண்டு. அந்த சார்ஜ் டிஸ்சார்ஜ் தான் வந்து இடி, சாரி மின்னல். மின்னல் இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். மின்னலும் இடியும் ஒரே நேரத்தில் தான் உருவாகும். ஆனால் மின்னல் வந்து முதல்ல தெரியும், இடி அப்புறம் தான் நமக்கு லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர். ஏன்னா லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்ட் 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் லைட்டுக்கு, சவுண்டுக்கு வந்து 330 மீட்டர் பெர் செகண்ட். அதனால தான் நம்ம மின்னல் நீங்கள் ஒரே நேரத்தில் பார்த்தீங்க, ஒரு மின்னலை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 கவுண்ட் பண்ணிவிட்டு வந்து செகண்ட்ஸ் எப்போ சவுண்டில் உங்களுக்கு 10வது செகண்டில் 8வது செகண்டில் அந்த சவுண்டு கேட்டுதுன்னா அது 330ஆல் இருக்குன்னா அவ்வளோ ஹைட்டில் அந்த க்ளவுட் இருக்குன்னு சொல்லலாம். ரஃப் எஸ்டிமேஷன் ஆஃப் தி க்ளவுட். ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் ஃபார்ம் ஆச்சு, ஒன்றும் குயிக்காக வந்துருச்சு. நீங்கள் அதை பார்த்த நேரத்திலிருந்து நீங்கள் டைம் மனசுக்குள்ளே எப்படி டிக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்குதோ 10 வரைக்கும் எண்ணிருப்பீங்க. 10 செகண்ட் போயிருக்கு, 330 மீட்டர் பெர் செகண்டு. இது வந்து ஒரு 10 மட்டும் 3.3 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது கிரவுண்டில் இருந்து. இந்த இடி மின்னல் ஏற்படும் போது சில இடங்கள்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம், நம்ம அட்ராக்ட் ஆகிடும். நம்ம வந்து நம்ம இடி மின்னல் பாதுகாப்புக்கு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இப்படி ஒரு தனி மரத்துக்கிட்ட இருக்கக்கூடாது. ஏதாவது கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் அங்கே கொரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ப் எட்ஜுக்கிட்ட தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் படி டிஸ்சார்ஜ் இருக்கும். அந்த பில்டிங்க்கு நம்ம வந்து லைட்னிங் அரஸ்டர் பண்ணுறோம். ஆமாம், பெரிய பெரிய. தென் நம்ம பாடி குறுகி எப்படி உட்காரணும்பாங்க, ஏன்னா ஸ்ப்ரெட்டாக இருந்தால் உங்களுக்கு நேரம் இது இருக்குது. எக்ஸ்போஷர் இஸ் லிமிட்டட். இது வந்து அவங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயே உங்களுக்கு கொடுப்பாங்க, என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், பாதுகாப்பான இடத்துல இருக்கணும், அது வெட்ட வெளியில் இருக்கக்கூடாது, நேரடியாக உங்களை பாதிக்கும், அந்த மாதிரி எல்லாம் இது சொல்லுவாங்க. ஒரு தனி மரத்துக்கிட்ட இருக்கிறத விட ஒரு கட்டடத்துக்குள்ளே இருக்கிறது பெட்டர். ஏன்னா தனி மரமாக இருக்கும்போது சுற்றிலும் ஒன்றுமே இல்லைன்னா காலியாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு பாயிண்டட் ஆப்ஜெக்டாக இருக்குது, ஹைட்டாக இருக்கும். கிரவுண்டில் இருக்குது ஒரு பாயிண்டட், ஒரு ரிலேட்டிவ் டு கிரவுண்ட் அந்த அது பாயிண்டட் ஆச்சுன்னா அதை நோக்கி அது இறங்கும். பொதுவாக இன்னும் ஒரு நிறைவாக ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்க்குறேன் சார். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஆரஞ்சு அலர்ட்னு ஒன்று சொல்கிறாங்க, ரெட் அலர்ட்னு சொல்கிறாங்க. அது இப்போ தான் சமீப காலங்களில் நம்ம பார்க்க முடியுது சார். அது எதனால் அந்த மாதிரி? அது இது வந்து நிர்வாகத்துறை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரீசெண்டாக தான் வந்தது. நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், வண்டி போகும்போது தூரத்துலேயே நீங்கள் எல்லோ க்ரீன் பார்த்தா போகிறீங்க, எல்லோ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணி ரெட்டை பார்த்து நிறுத்திடுறீங்க. உங்கள் ஆக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கலர். ஸோ டு டேக் ஆக்ஷன்ஸ் ஃபார் ஈஸிலி பிக்கிங் அப் தட் திங்ஸ், ஒரு கலர்டு மெசேஜஸ் போட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து அதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி துறையில் கேட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அது மழையாக இருந்தால் வெயிலாக இருந்தால் எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த ஹீட் வேவ்னா எந்தெந்த ஹீட் வேவ்க்கு என்னென்ன மாதிரி கலர் கொடுக்கணும், மழையாக இருந்தால் எந்தெந்த இப்போ ஹெவி ரெயின்ஃபால்னால் 6 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் எல்லோ, 12 20 சென்டிமீட்டர் ஆரஞ்சு, 20 and above ரெட்டு கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு அட்டென்ஷன், சிவியாரிட்டி வந்து இமீடியட் அட்டென்ஷன் டு திஸ் பிளேசஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது வந்து அதுக்காக கலர் கோடட் வந்து ஜஸ்ட் ஃபார் அட்டென்ஷன் கிராப்பிங் ஃபார் த ஆக்ஷன் பீப்புள், ஆக்ஷன் டேக்கிங் பீப்புளுக்காக கொடுத்தது. அது வந்து இப்போ வந்து அதுவும் நம்ம காலப்போக்கில் ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்டுன்னு கொடுத்துருவோம் பேசிக்காக. அதே மாதிரி
ரேஞ்ச் இருக்கும். அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர், எதுவுமே 12.3 சென்டிமீட்டர் கனமழை, சொல்ல மிக மாட்டோம். கனமழை. ஆமாம், மிக கனமழை, அது ஒரு ரேஞ்சு தான். அந்த ஆரஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க சொல்லும்போது 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏன்னா அந்த எண்டை தான் கொண்டு போவாங்க. அதே மாதிரி 20க்கு மேலே இருக்குங்கிறது சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து we cannot avoid. Basically எய்ம் வந்து அலர்ட், வாட்ச், அலர்ட், To alert the people. அவ்வளோதான். நம்மளோட இயற்கைக்கு நம்ம தகவலை வச்சு நம்ம சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார்படுத்திக் கொள்வது தான் மெயின். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ. அதாவது உங்களுடைய ஆழமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கருத்துக்களை வந்து ரொம்ப ஜனங்களுக்கு புரிகிற அளவுக்கு ரொம்ப இயற்கை சார்ந்த பல விஷயங்களை வந்து ஒரு எல்லா விஷயங்களுமே கவர் பண்ணி சொல்லிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி சார். இது எனக்கு ஒரு ரொம்ப நிறைவான ஒரு இன்டர்வியூ. ஏன்னா நீங்கள் வந்து இதில் வந்து எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பல்வேறு காலகட்டங்களில் அதனுடைய வளர்ச்சி, இந்த வானிலைத்துறையோட வளர்ச்சி, அதில் என்னென்ன எல்லை இருக்குது, அதனுடைய ஃபோர்காஸ்ட்களுடைய எல்லைகள் என்ன, அது என்னென்ன விதமான வளர்ச்சிகள்லாம் வளர்ந்துருக்கு, அதில் தொழில்நுட்பம் சார்ந்த என்ன இது, மற்றும் மக்களுடைய அந்த இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அப்புறம் கோடைக்காலம், குளிர்காலம், எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய அந்த வானிலை நிகழ்வுகள், அப்புறம் முக்கியமான வானிலை மாதிரி எல்னினோ, இது மாதிரி பல நிகழ்வுகள் எல்லாத்தையும் பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.